இப்போ இந்த கடன் சுமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. சராசரி ஆள்லேருந்து பலதரப்பட்ட மக்களுக்கு கடனால பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க தான் ஜாஸ்தியான நபர்கள். முகூர்த்த காலங்களோ ஏதாவது இருக்கா? ஏன்னா நீங்க பிரம்ம முகூர்த்தம் பத்தி பேசிருந்தீங்க, அதை நிறைய பேர் பார்த்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆயிரக்கணக்கில் அந்த வீடியோ போயிருக்கு. அந்த மாதிரி இந்த கடனை அடைக்கிறதுக்குன்னு பர்டிகுலரா ஏதாவது முகூர்த்தம் நேரம் இருக்கான்றது எவ்வளோ நம்ம தவிர்க்கிறோமோ வாழ்க்கையில் அவ்வளோ நம்ம முன்னேறோன்னு அர்த்தம். எவ்வளோ நம்ம கடனை நோக்கி ஓடுறோமோ அவ்வளோ நம்ம வாழ்க்கையில் சரியிறோம். எல்லாமே சித்திர வழிபாடில் நம்மளுக்கு சொன்ன குருவோட குரு சொல்கிறது தான் மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். இது இந்த மாதம் வருது, அதனால் இந்த விஷயம் நீங்கள் கடனை கேட்டதால் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இது ஏற்றுட்டு இந்த இதுலேருந்து கொஞ்சம் மீள்றதுக்கு செஞ்சு தான் பாருங்களேன். நிச்சயமாக தப்பு நான் மக்களை சொல்கிறேன், செஞ்சு தான் பாருங்களேன். மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் பாயை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. இப்போ இந்த கடன் சுமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. சராசரி ஆள்லேருந்து பலதரப்பட்ட மக்களுக்கு கடனால பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க தான் ஜாஸ்தியான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடன் சுமையை குறைக்கிறதுக்கு எளிமையான வழிமுறையோ இல்லை முகூர்த்த காலங்களோ ஏதாவது இருக்கா? ஏன்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்தம் பற்றி பேசியிருந்தீங்க, அதை நிறைய பேர் பார்த்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆயிரக்கணக்கில் அந்த வீடியோ போயிருக்கு. அந்த மாதிரி இந்த கடனை அடைக்கிறதுக்குன்னு பர்டிகுலராக ஏதாவது முகூர்த்தம் நேரம் இருக்கா பாய்? ரொம்ப வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகூர்த்தம் இருக்குது, அது பிறகு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்ல வரேன். கடன்ன்றது தனிப்பட்ட மனுஷனுக்கோ தனிப்பட்ட ஊருக்கோ தனிப்பட்ட ஏரியாவுக்கோ கிடையாது. நாடே கடத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சர்வே சொல்லுது. புரியுதுங்களா? கடனுன்ற விஷயத்தை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடன்காரனுக்கு பிள்ளை ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? கடன்ன்றது எவ்வளோ நம்ம தவிர்க்கிறோமோ வாழ்க்கையில் அவ்வளோ நம்ம முன்னேறோன்னு அர்த்தம். எவ்வளோ நம்ம கடனை நோக்கி ஓடுறோமோ அவ்வளோ நம்ம வாழ்க்கையில் சரியிறோன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. ஏன்னா நாளைக்கு தானே கொடுக்க போகிறோம், நாளைக்கு நம்மளுக்கு வந்துடுமே நினச்சி நீங்கள் வாங்கினீங்கனாலே நாளைக்கு அவன்கிட்ட கண்டிப்பாக கொடுக்க முடியாது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அடைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் பெரிய முட்டாள். அட்லீஸ்ட் உன்னால் ஒரு டைம் சேவ். எக்ஸாம்பிள் ஷார்ட்டாக புரிகிற மாதிரி சொல்கிறேன், மக்களுக்கு அப்போ தான் புரியும். ஒருத்தனுக்கு இப்போ 1 லட்ச ரூபா தரணும், நாளைக்கு அவன் நின்றுடும் வாசலில், வேறு வழியே இல்லைனா கூட அவன் காலிலே விழுந்து கூட நீங்கள் வாங்கி டைம் கேட்டுக்கலாம். ஐயா எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, 10 நாள் டைம் கொடுங்க, இல்லை ஒரு 1 மாதம் டைம், உங்கள் ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி உங்களோட வசதி தகுந்த மாதிரி நீங்கள் டைம் கேட்டு அந்த கடத்தை நீங்கள் அடைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நாளைக்கு காலையில் வந்துடுவான், நம்ம ஃப்ளாட்டில் நின்றுவான், 4 பேர் முன்னாடி பேசினா நம்மளுக்கு இமேஜ் பாதிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த 1 லட்ச ரூபா அடைக்கிறதுக்கு நீங்கள் 1.25 லட்ச ரூபா கடன் வாங்கி 20 ரூபா பிடிச்சிக்கிட்டு மீதி 80 ரூபா கொடுப்பான். இப்போ 1 ரூபா இல்லை 20 ரூபா பிடிச்சி 80 ரூபா வாங்கிட்டு அந்த 80 ரூபாய்க்கு இன்னொரு 20 ரூபா கடன் வாங்கி அப்போ 1 லட்ச ரூபா கடைங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கடன் ஆகிடுது. அந்த ஒன்றும் முழுசாக அடையில, இந்த 1.5 முழுசாக அடையில. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படி தான் அதிகமாக லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுற அளவுக்கு ஆளை ஒன்றுமே நம்ம வாக்கி விட்றது. சில பேர் பைத்தியக்காரனாக சுற்றுறான், சில பேர் சூசைட் பண்ணிக்கிறான், சில பேர் குடும்பம் கூட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு சிவனே போட்டுற மாதிரி போயிடுறான். முடியல, குடும்பமே சின்ன பின்னமாக ஆகிடுது. இதெல்லாம் ஒரு மார்க்கெட் மாஃபியா மாதிரி கடன் கொடுக்குறது ஒரு மாஃபியா இது. புரியுதுங்களா? சும்மா இருக்கிற மனுஷனை ஃபோனு வச்சுட்டு இந்த பேங்க்லேருந்து கூப்பிட்றேன், அந்த கிரெடிட்லேருந்து கூப்பிட்றேன், பஜாஜ்லேருந்து கூப்பிட்றேன், ஸ்ரீராம்லேருந்து கூப்பிட்றேன், அதுலேருந்து கூப்பிட்றேன் வாங்க கமான்னு கூப்பிட்டுட்டு நீங்கள் இப்போ உடனே சொல்லுங்கள், ஓடிபி சொல்லுங்கள், 10 நிமிஷத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருக்குன்றான். அவன் பசியில் இருக்காமா? எது தின்னா பித்தம் இந்த மாதிரி 1 லட்ச ரூபா கட்டணும்பா, இப்போ நம்ம லோன் போட்டால் 2 நாளில் கொடுத்துறாரு, 24 ஹவர்ஸில் லோன் ஆக்டிவ் சொல்கிறான், 1 மணி நேரம் அக்கௌண்ட்டில் காசு வருதுன்றான். சார் நீங்கள் வரவே வேணாம் சார், நீங்கள் வந்தால் மட்டும் போதும். ரஜினி மாதிரி நீங்கள் வந்தால் மட்டும் போதும், ஐடி ப்ரூஃப் அனுப்புங்க, ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க, ஆன்லைன்லேயே சைன் போட்டு அனுப்புங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அக்கௌண்ட்டில் கேஷ் வந்துச்சு, ரைட் சார், அவ்வளோதான். அடுத்த மாதத்துலேருந்து அவங்க மீட்ரு ஏறும். அந்த கடன் அடைக்கும் இந்த கடன் வாங்குறான், அதுவே அடையலப்பா, சரியாக அடையலை, அப்போ இதை எப்படி அடைப்பான்? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, மக்களை பார்த்திங்கன்னா அத்தியாவசியத்தை குறைச்சாலே கடத்தை குறைக்கலாம் இல்லையா? நிச்சயமாக 500 ரூபா கொடுத்து சோனி எரிக்சன் ஃபோன் மாதிரி, சாம்சங் ஃபோன் மாதிரி, ரிலையன்ஸ் ஃபோன் மாதிரி 500 ரூபா வாங்கின ஃபோன் போய் இப்போ சின்ன பையன் கையில் 1 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் இருக்குது. எங்கேருந்து வந்தது? ஆனால் அவன் சம்பளம் பார்த்தீங்கன்னா 8000 ரூபா தான், 1 லட்ச ரூபா ஃபோன் வச்சுருக்கான். எப்படி வந்தது? மார்க்கெட்டிங். 10,000 சம்பாதிக்கும் கையில் 1 லட்ச ரூபாய்க்கு ஐஃபோன் இருக்குது. 15,000 சம்பாதிங்கள 1.5 லட்ச ரூபா, 1.25 லட்ச ரூபா பைக் இருக்குது. எப்படி வந்தது அவங்க கையில்? எதை பேஸ் பண்ணி அவனுக்கு தரீங்க?
ஏமா கடவுள் படித்த ஒரு இந்த கண்ணுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது, இந்த பிரெயினுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது. ஒரு பொருளுக்கு விலை மதிக்காத பொருள் நம்ம கிட்ட இருக்குது. ஆனால் நம்மளை நம்பி எவனுமே லோன் கொடுக்குறதில்ல. ஒரே ஆக்சிடெண்ட்டில் அப்பளம் மாதிரி ஆகிடும் வண்டி, அதை நம்பி லோன் கொடுக்குறான் இல்லையா? உண்மை உண்மை. காரு லட்சமாக தரான். ஒரு சாதாரண ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா கேட்டால் மீதி 18 லட்ச ரூபா லோன் போட்டுங்க சார்ன்றான். ஆனால் நம்மளை நம்பி 10 ரூபா தர ஆள் இல்லை. அப்போ உனக்கு என்ன தெரியுது இதுலேருந்து? மக்களை வந்து பசியில் இருக்கணும்னு சாப்பாடு கொடுக்குற மாதிரி கதை ஆகிடுது. இது சாப்பிட்றோமா, ரைட், பைக்கில் போகிறோமா பார்த்துக்கலாம், நீ கொடுக்குறது தப்பு சொல்ல, கொடுக்க வேணான்னு சொல்ல. அப்படி கொடுத்து வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. நம்மளோட இந்தியாவும் ஓரளவுக்கு வளர்ச்சி நட ஆகிருக்கு, முன்னேறி இருக்காங்க, நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கடன்காரனாக ஆகிட்டு இருக்காங்களே, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்களே. வாங்கின வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ ஒரு கடன் வாங்கினா அந்த கடத்தால் என்ன ஆகிடுது, குடும்பத்தில் சண்டை வருது. சண்டை வந்தால் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போனால் மிஸ்பிஹேவ் ஆகுது. ஸோ சம்திங் அஃபேர் ஆகுது. எதனா ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 0ல் வந்து நிற்கிறாங்க. எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கேயே வந்து நின்றுதாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கையில் என்ன இருக்குது, இது இவ்வளோ தான் இருக்கா, இதை வச்சு தான் குடும்பம் நடத்தணுமா, இதை வச்சு தான் செய்யணுமா, அதை நோக்கியே போயிடணும். ஒருத்தன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினே இருந்தோம்னா கடைசி வரையும் வாங்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு கேட்டால் உயிர் போகிற தருணமாக இருந்தாலும் வாங்கக்கூடாதுமா. இல்லை இவன் 1 லட்ச ரூபா நான் ஓப்பனாக சொல்கிறேன், 1 லட்ச ரூபா நான் காப்பாற்றலான்னா கூட சரி, கையேந்துன்றேன், பிச்சை எடுப்பு. யார் வேணான்னா யாசகம் கேளு, 10 பேர்கிட்ட கேளு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளு, உன்னை சார்ந்தவங்கிட்ட கேளு, ஏன் கடன் வாங்குற? அப்படி அந்த நேரத்துக்கு உதவாத ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸு? அந்த நேரத்துக்கு உதவாத ரிலேஷன் எதுக்கு ரிலேஷன் உனக்கு? தூக்கி போடு. சொந்தம்னீங்களே, சொந்தத்தை போய் கேளு. அதை விட்டு கடங்காரம் உடனே கடன் வாங்கி உடனே செஞ்சிடுறது. அந்த கடன் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏன்டா ஆப்ரேஷன் பண்ண மாதிரி ஆகிடும். அவதான் இல்லையாம்மா, இவ்வளோ நிற்கிது. ஸோ அந்த எதிர்பார்ப்பு சில தேவைகள் இங்கே தான் நிற்கிது. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், கடன் வாங்காதீங்க அப்படின்னு. அப்படியும் எனக்கே நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க. சில பேர் வருவாங்க ஆஃபீஸில், ஐயா நிறைய கடை இருக்கு ஐயா, என்னால் மீள தொண்டை நிறைக்கிற அளவுக்கு கடை இருக்கியா, இதுக்கு என்ன வழி இருக்கானுவேன். என்னால் அந்த கடனை வந்து முழுசாக தீர்க்க முடியலனாலும் இப்போதைக்கு நீங்கள் மூச்சு விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து வரவங்க அந்த காசு யார் வாங்கியிருக்கீங்களோ, யார்கிட்ட வாங்கியிருக்கீங்களோ அவன் வாயை கொஞ்சம் அடைக்கிற மாதிரியும், அவன் கொஞ்சம் தருணத்தில் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் இதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வர மாதிரி என்னால் பண்ணித்தர முடியும். அதுக்கே நான் ஒரு தொகை கேட்பேன் இல்லையா, ஜாமான்லாம் வாங்கணும் செய்யணும்னு. அந்த தொகை கூட கொடுக்க முடியாத அளவுக்குலாம் ஆள் வராங்க. அப்படி வரவங்களுக்கு இவன்கிட்ட கமெண்ட்ஸில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார். இப்போ முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மைத்திரேன்னு ஒரு முகூர்த்தம் இருக்குது. அந்த முகூர்த்தம் பார்த்திங்கன்னா இது நான் சொன்னதோ என் குரு சொன்னதோ கிடையாது. சித்தர் வழிபாடில் இது வந்தது. இது ஆன்மீக ரீதியில் இருக்கிறவங்களுக்கு, சித்தர் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். மைத்திரைன்னு சொல்கிற ஒரு முகூர்த்தம். இப்போ அந்த மைத்திரை முகூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து 13, 23 ஆகஸ்ட் மாதத்தில் வருது. அதில் டைமிங் பார்த்திங்கன்னா பகல் 12:30 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ளே அந்த தொகையை நீங்கள் செலுத்தினா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எளிதான என்னால் செலவு பண்ணவே முடியாது, என்னால் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கொடுத்து கூட பரிகாரம் செய்ய முடியாது, இதுக்கு நானே ஏன்னா இந்த கடன் தீர்றதுக்கு ஒரு வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா வாங்கியிருந்தீங்க ஒருத்தர்கிட்ட, உங்களால் திருப்பி கொடுக்குறது 10,000 கூட இல்லைன்னா வெறும் 1000 ரூபாய் இருந்தால் கூட அந்த டைம் சொன்ன பாருங்க, அந்த 13 ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 12லேருந்து 2:30 மணிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உங்களால் நேரடியாக போய் செலுத்த முடிஞ்சால் தயவு செஞ்சு போய் செலுத்திடுங்க. கடன் வாங்கின இடத்துல கொண்டு போய் செலுத்திடணும். அது நபர்கிட்ட வாங்கினீங்களோ இல்லை வங்கியில் வாங்கியிருந்தீங்களோ ஜிபே மூலியமாவது அவனோட தொகை எதுக்குன்னா செலுத்திட்டீங்கன்ற உங்களோட ஆத்மாவுக்கு தெரியணும். பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா வாங்கிட்டேன்ற அவன் ஆத்மா அவன் உணரணும். அது அந்த நேரத்தில் நடக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். நல்லா புரிஞ்சுங்க. ஜிபேல அமைச்சிட்டு சைலண்ட்டாக இருக்கிறது இல்லை, நான் இந்த கடத்தை கொடுத்துருக்கேங்க இதை நோட் பண்ணிக்கங்க நீங்கள் சொல்லணும். அவன் உச்சரிப்பு வரணும் என்னன்னு, சரி நான் வாங்கி வந்துருச்சுமா அப்படின்னு உச்சரிப்பு வந்தால் உங்கள் தொகையை வந்து நீங்கள் கொடுக்குறது லட்சம் கூட இருக்கட்டும், உங்களால் 1000மோ 2000மோ இது செலுத்துனீங்கன்னா மீதி இருக்கிற கடன் வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் 99% கொஞ்சம் சுமையை குறைக்கும். புரியுதுங்களா? புரியுது. இதுதான் விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இதே கொஞ்சம் இந்த மாதத்தில் கடை பிடிச்சாங்கன்னா கடன் அதிகமாக இருக்கிறவங்க எளிதாக இப்போ என்ன உணர முடியாது, போய் உங்களை வந்து பார்க்க முடியாது, நாடி வரத்துக்கு என்கிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லை, என்னால் சுத்தமாக வழி இல்லை, நான் இது ஷார்டன் எனக்கு சிம்பிளாக எதனா ஒரு பரிகாரம் இருக்குன்னா இந்த பரிகாரத்தை அவங்க பண்ணிக்கலாம். 23ஆம் தேதி எந்த நேரம் பாய்? இப்போ இந்த மைத்திரையில் வந்து 13ஆம் தேதி சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதே வந்து 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மாற்றம்னா இரவில் வருது.
இறைவனா 9:30 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே அந்த காசை நீங்கள் செலுத்தணும். இப்போது நேரடி வாங்கியிருக்கிறவங்களுக்கு போய் நேரடி செலுத்தலாம். ஜிபே மூலிமா, ஃபோன் மூலிமாவோ, ஏதோ மூலிமாவோ, இல்லை ஒருத்தர்கிட்ட கொடுத்து கூட நீங்கள் போகிற வழியில் கொடுத்துன்னு கூட செலுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது வங்கியில் கொடுக்கணும், பேங்க்கில் கட்டணும், இப்போ கார் லோனு, பைக் லோனு, ஹவுசிங் லோன் நிற்கிது, தீரவே மாட்டேங்குது, நானும் கட்டிக்கிட்டே இருக்கிறேன், என் வீட்டில் எனக்கு முடியவே இல்லை அப்படின்னும்போது அந்த காசை ஒரு வெள்ளை பேப்பரில், இதில் நீங்கள் செக்கில் தான் இல்லைன்னு அவசியம் கிடையாது, ஒரு வெள்ளை பேப்பரில் இன்னாருக்கு இன்னார் காசு கொடுக்கணும், இந்த தொகை கொடுக்குறேன்னு ஒரு வெள்ளை பேப்பர் எழுதி அந்த காசை அந்த கவரோடு மடித்து, அது உங்களது இல்லைன்னு அர்த்தம். வார்த்தை புரிஞ்சுக்கங்க, உங்களது இல்லைன்னு அர்த்தம். ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி உங்களது கிடையாது, இது எந்தில் நாளைக்கு இந்த வங்கிக்கு செலுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் மடித்து பொதுவான இடம் சாமி அறையில் சாமி படத்தாண்டு வச்சிடணும். புரியுதுங்களா? அந்த தொகையை மறுநாள் காலையில் எந்திரிச்சு போயிட்டு வங்கியில் நீங்கள் செலுத்துனீங்கன்னா, இது சித்தர்கள் சொன்னது, நானும் என் சித்தப்பா சொன்னது கிடையாது. சரிங்களா? சித்தர் சொன்ன வழிபாடில் இது வந்த ஒரு விஷயம். இது பண்ணிவிட்டு இதில் நன்மை நடந்ததுன்னா அல்லாஹ்வுடைய கிருபையில் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா என்ன சாண்டி இருந்தவங்க முன்னோர்கள் சொன்னது தான் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். தவிர மாலிக் பை ரூமில் 10க்கு 10 ரூமில் உட்காந்து எழுதுனது கிடையாது எதுவுமே. சரிங்களா? எல்லாமே சித்திர வழிபாடில் வந்து நம்மளுக்கு சொன்ன குருவோட குரு சொல்கிறது தான் மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். இது இந்த மாதம் வருது, அதனால் இந்த விஷயம் நீங்கள் கடனை கேட்டதால் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இது ஏற்றுட்டு இந்த இதுலேருந்து கொஞ்சம் மீள்றதுக்கு செஞ்சு தான் பாருங்களேன். நிச்சயமாக தப்பு நான் மக்களை சொல்கிறேன், செஞ்சு தான் பாருங்களேன். 10 லட்ச ரூபா தரத்தில் ஒரு 1000 ரூபா கொடுங்க, ஒரு 5000 கொடுங்க, உங்கள் வசதி தரத்து தான் பாருங்களேன். எப்படியோ கொடுக்க தானே போகிறீங்க. நான் சொன்ன டைமில் எனக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், நடந்திருக்கு. நான் கடை வாங்கினதில் என்னை சாண்டவங்களுக்கு சொன்னேன், நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் மக்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்கிற ஒரு கருத்தும் எல்லாம் என்னை நாடி வரவங்களுக்கு சொல்லி நடந்து, நான் சொன்னது நீங்கள் நடக்குது பைன்னு சொன்னதால் தான் நான் மீடியாலேயே சொல்கிறேன். புரியுதுங்களா? எல்லாமே நடந்துகிட்ருக்க விஷயம், நடந்து இருக்கிற விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன். இது விருப்பம் உள்ளவங்க, நம்பிக்கை உள்ளவங்க, இந்த மாலிக் பை நம்புகிறவங்க செக் பண்ணி பார்த்து. நிச்சயமா கடன் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு மைத்திரேய முகூர்த்தம் 2 நாட்கள் இந்த மாசத்துல சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா எல்லாரும் கடன்லேருந்து விடுபட நம்ம அந்த நாட்களை பயன்படுத்திக்கிட்டு. மிக்க நன்றி பாய். நன்றிம்மா.